சித்தத்தில் ஒரு காட்சி உண்டோ ஆடுகின்றானடி இல்லையே அதே தரிசித்தத்தில் ஒரு காட்சி உண்டோ. தில்லை சிதம்பரநாதனை தரிசித்த பின்பு ஒருவனுக்கு காண வேண்டிய காட்சி வேறொன்றும் இல்லை என்பது நந்தனாரின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. வாருங்கள், இப்படியே சிதம்பரத்துக்கு போவோம். ஐயனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளிப்போம். வாருங்கள். ஏன வீட்டுல பொஞ்சாதி பிள்ளை இல்லையா? நமக்கு எப்படி என்ன போறது? இப்படியே கோயிலு குளம்னு போய்கிட்டு இருந்தா வயக்காட்டெல்லாம் என்ன ஆகுறது? ஏனே எசமா கோச்சிக்க மாட்டாரா? அவர் கேட்காம எப்படி என்ன போறது? நம்ம யசுமா ரொம்ப படிச்சவரு, இதுக்கெல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டாரு. அவரை கேட்டுக்கிட்டே போவோமே. வந்த நந்தனார் எஜமானனான ஆண்டையை பார்க்க செல்கிறார். ஏன்னா வர வர இந்த நந்தம்பைய செய்யறது ஒன்னும் நன்னா இல்ல. அவன் என்ன சரியா வேலை செய்யறது இல்லையா? என்னமோ கோவிலா கோலாமா. ஏன்னா இப்போ நீங்க அவசியம் அவனை கண்டிக்கணும், இல்லைன்னா அது அவ்வளவுதான். அது ஜம்போ, நந்தன் உனக்கு தெரியாதுடா. அவனை போல ஒரு ஆளு கூட நம்ம பண்ணையில இல்ல. உனக்கு தெரியுமோ? பொய்யுண்டா, திருட்டுண்டா, இல்ல குடிதான்டா. ஆமாண்ணா, சில சமயம் அவன் பேசுறத பார்த்துண்டு எனக்கு கூட இல்ல சிவபக்தி வந்துடும் போல இருக்கு. அப்படியெல்லாம் நோக்கு ஒண்ணும் வந்துடாது. பேசாம இரு. ஆண்டே ஆண்டே, என்னடா? சிதம்பரம்னு ஒரு கோயில் இருக்குதாமா? ஆமா இருக்கு. அது தரிசனம் பண்ணா ஜனன மரண பிணி போகுதாம். ஓஹோ, அப்புறம்? உயரமான கோபுரத்துல கும்பம் தெரியுதாமா? ஆமா தெரியறது. அதை தரிசனம் பண்ணா உள்ளம் குளிர கருணை புரியுதாமா? ஓஹோ, உள்ளமே குளிர்றதோ? அப்புறம்? போய் வர. யாரா? நான் போய் வர. எங்கடா? தில்லை சிதம்பரத்துக்கு போய் வர உத்தரவு கேட்டு. ஓ, உத்தரவு கேட்டு போக வந்திருக்கியோ? இல்ல புத்துக்குடி, என்னடா பேத்துற? ஆமா, நீ அந்த பசங்களோட திருப்பாங்கூருக்கு போயிருந்தியாமே, வாஸ்தவமா? போனேன். போனியா? யதார்த்தமா? சாமி தரிசனம் எல்லாம் கண்டேன். கண் குளிர கண்டேன், மனம் குளிர கண்டேன், ஆனந்தமாய் கண்டேன். கண்குளிர மனங்குளிர. என்ன நினைச்சுட்டு இருக்க நீ? நீ பாட்டுக்கு போறது வர்றது, என்னமோ ஆடுறேன் பாடுற. சிதம்பரமா சிதம்பரம்? போடா, போய் வேலையை பாடுற. ஆண்டே, சிதம்பரம் போறாங்க. நந்தனுடைய போக்கு வர வர கெட்டு போச்சு. சதா வச்சன பாட சொல்றான், தினமும் குளிக்க சொல்றான், 3 முறை சிவசிவான்னு சொல்றான். சொல்லாட்டி உதைக்கிறாயா? அவனோட 11 பேர் சேர்ந்துட்டாங்களாம். திருப்பாங்கூருக்கு வேற போயிட்டு வந்துட்டானுங்க. இன்னைக்கு 11 பேரோட போச்சு, நாளைக்கு இந்த ஊரையே கிளப்பிடுவான். கருப்பணசாமிக்கு காப்பு கட்டக்கூடாதா, கடா வெட்டக்கூடாதா, என்னமோ தின்னு தள்ளி பூசிக்கிட்டு சிவசிவான்னு சொல்றதான். நீ ஊருக்கு பெரிய மனுஷன்னு இருக்கிய, நீ ஆட்சி கேட்டியா? கல்லு குடிக்காத, மாமிசம் சாப்பிடாத, இதெல்லாம் என்னையா இது? இதுக்கு முன்ன நாட்டாம பார்த்தவங்களாம் இப்படிதான் இருந்தாங்களா? இதுக்கு ஏதாவது வழி பண்ணதான் வேணும். நந்தம் பண்றதெல்லாம் வர வர நல்லா இல்லை. அதுக்கு சாதி கட்டுப்பாடு பண்ணிவிடலாம். ஆனா அதை நல்லா யோஜனை பண்ணி தான் செய்யணும். நான் ஒன்று சொல்றேன், நான் அவங்கிட்ட போய் நல்ல வார்த்தையா சொல்லி பார்க்கிறேன். இன்புட்டு பிள்ளையில இருந்து நான் அவனை தூக்கி வளர்த்துக்கல. அப்படி கேட்காட்டா? அதுக்கு மேல செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம். நந்தா, நந்தா, நீ செய்யற காரியம் ஒன்றும் நல்லா இல்லை. என்ன என்ன சமாச்சாரம்? ஏன் இப்படி வீணா கெட்டு போகிற? ஊர்ல உன்னைய சாதி கட்டுப்பாடு பண்ணி
விலைக்கு போடணும்னு சொல்றாங்களே. ஏதோ வயக்காட்டை பார்த்துக்கிட்டு வயசு புள்ளையா லட்சணமா ஒரு பொஞ்சாதியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்காம ஏன் இப்படி திருப்பாங்கூருன்னு போய்கிட்டு இருக்க? பெரியவரே, மனிதனாய் பிறந்த நாம நல்ல வழி தேட வேண்டாமா? இந்த பித்துவிடு மாதிரி பேசாத. இனிமே கோயிலு குளம் அது இதுன்னு போய்கிட்டு இருக்காத. உன் காரியம் உண்டு, நீ உண்டுன்னு நல்ல பேரை வாங்கு. கருப்பண்ணசாமி புண்ணியத்துல உனக்கு ஒரு குறவும் இல்லை. பெரியவரே, இதை சொல்லத்தானா இவ்வளவு தூரம் வந்தீங்க? நான் சொல்றத நீ கேட்க மாட்ட? பெரியவரே, இங்கே வாரும். அது என்ன பாரும்? சுடுகாடு, பெணும். உமக்கும் எனக்கும் இந்த கதிதானே? எந்த க்ஷணத்தில் எமன் வருவான் என்று உமக்கு தெரியுமா? நீர் மனிதனாய் பிறந்து செய்த காரியம் என்ன? தின்று தின்று உடலை வளர்த்ததல்லாமல் வேறு என்ன கண்டீர்? இந்த கட்டை இருக்கையில் ஜென்மம் கடை தேர வழி தேட வேண்டாமா? காண வேண்டாமோ சிவனை? காண வேண்டாமோ? காண வேண்டாமோ சிவனை? காண வேண்டாமோ? கண்ணீருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம், கண்ணீருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ சிவனை? காண வேண்டாமோ? இல்லையை காண வேண்டாமோ? வீணில் கழனி சுற்றி சுற்றி வந்தால், வீணில் சேரியை சுற்றி சுற்றி வந்தால், மேரினி போட்டும் சிதம்பரனாரனை காண வேண்டாமோ சிவனை? காண வேண்டாமோ? கோட்டை சடலம் ஒழுங்கவே எல்லும் கூட்டிலிருந்து உயிர் ஓட்டம் பிடிக்கும் காண வேண்டாமோ? இல்லையை காண வேண்டாமோ? மையத்திலே கரு பையில் கிடந்துள்ளம், மையத்திலே கரு பையில் கிடந்துள்ளம், நைய பிறவாமல் ஐயன் திரு நடனம் காண வேண்டாமோ? இல்லையை காண வேண்டாமோ? சிவனை காண வேண்டாமோ? நந்தா, நந்தா, இது என்ன அதிசயம்! என் உடல் பரவசம் அடைகிறது, என் மனம் குளிர்ந்தது. இன்றுதான் என் கண் திறந்தது. இன்றைக்குத்தான் நான் மனிதனான. அம்பல பாட்டே அருப்பாட்டு, நடராஜன் பாட்டே நருப்பாட்டு, சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, அம்பல பாட்டே அருப்பாட்டு, நடராஜன் பாட்டே நருப்பாட்டு, சிதம்பர பாட்டே திருப்பாட்டு. பெரியவரே, என்ன இது? அம்பல பாட்டே அருப்பாட்டு. என்ன கேக்குறோம்? என்னமோ பாடுறியே, உனக்கு பித்து பிடிச்சு போச்சா என்ன? யாருக்கு? உனக்கு தான் பித்து. சிதம்பர பாட்டே திருப்பாட்டு. வர்ற வழியில இலவசமா கிடைச்சு போச்சு. பெரியவரு செமத்தியா போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. ஆம், ஆண்டவன் அருள் பூரணமா கிடைச்சு அள்ளி அள்ளி ஆனந்தமா குடிச்சிட்டு வந்திருக்கேன்.
நந்தன் மகான், அவனை விட பெரியவன் இந்த சேரியிலேயே இல்ல, இந்த உலகத்திலேயே இல்ல. வீணா நீங்கள் அவன் வழிக்கு போகாதீங்க. போனீங்களோ கெட்டு அழிஞ்சு போவீங்க. ஊர் பெரியவரும் இன்னும் சிலரும் நந்தனுடைய சிவபக்தியாலும் நல்ல சொற்களாலும் ஈர்க்கப்பட்டு சிவபக்தர்களாக மாறினார்கள். ஆனால் வேறு சிலரோ நந்தனை பற்றி முறையிட எஜமானனான ஆண்டையிடம் சென்றார்கள். ஏண்டா என்னடா இந்த கூட்டம்? என்னமோ தெரியலண்ணா, சரி என்ன பிறண்டு வந்திருக்கு? என்னடா என்ன செய்தி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லாததுக்கு தான் ஊரையா பரட்டின்னு வந்துட்டியா? இல்லங்க, ஒரு செய்தி. என்னடா செய்தி? நம்ம நாட்டாமக்காரரு அவனுக்கு என்னடா? அவ பண்ற காரியமெல்லாம் கெட்டு போச்சு. சிவம் பெற சொல்லுடாயும், சிவம் பெற சொல்லுடாயும், தொழிலாட்டி சுற்றுவாத்தை கொண்டு நோக்கி விடுவார். சொல்லி தொலைக்க சொல்லி தொலைக்க ஊஞ்சலும் போட்டு பார்த்தோம், ஊஞ்சலும் போட்டு பார்த்தோம். ஒன்றாயும் போவதில்லை காரியம் ஆவதில்லையா, போவதில்லை காரியம் ஆவதில்லையா. இது என்ன காரணமோ, இது என்ன காரணமோ, இது என்ன காரணமோ, உங்களை எல்லாம் பூஜை போடக்கூடாதுன்னு அடிச்சானா? ஆமாங்க ஆமாங்க குடிக்கப்படாதுன்னு சொன்னானா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவன் எங்க வேலை செய்யறது? வேலை செய்யறதா? வேலை செய்யற வேலையும் கெடுக்கிறான்னா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அந்த பயலுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தது தப்பா போச்சு. ஆமாங்க ஆமாங்க. சரி சரி, போய் அந்த பயலை நான் உடனே இங்க வர சொன்னேன்னு சொல்லு போ. விஷமா நாங்க இங்க வந்தோன்னு தெரிஞ்சா கூட போடாங்கிறேன். அண்ணா, நான் அப்பவே சொன்னேனே. என்னடா சொன்னேன்? அந்த பயலை கட்டி மேய்க்க உன்னால முடியல சொன்னானா? சொன்னா ஆண்டே ஆண்டே, என்னடா வர வர உன் அட்டகாசம் ஜாஸ்தியாக போச்சு. ஐயர் வீட்டு சோறு என்ன நிமிடுமுங்குதோ? நீ போக்குரித்தனம் பண்றது எஜமா என்ன கோவிச்சுக்கிறது? உன்னை என்ன செய்யணும் பாரு. ஏய், நேத்து நீ என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யலையே. ஒண்ணும் இல்லையா? அவங்க பூஜை போட்டாங்களா? நீ அங்க புரிந்து எல்லோரையும் அடிச்சு விரட்டிக்கிட்டியாமே, ஏன்டா இதெல்லாம்? ஆண்டே, ஆடு கோழிகளை கொல்றதுக்காக குடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தானுங்க. ஏன்டா உனக்கு இந்த வம்பு? நீ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. இந்தா, இனிமே இந்த மாதிரி புகார் சொல்லும்படியா நடந்துக்கிறாத, போ. ஏன்டா நிக்கிற? சிதம்பரத்துக்கு ஒரு தரம். சிதம்பரமா? சிதம்பரமாச்சு கதம்பரமாச்சு, போடா போய் பொழைக்கிற வழியை பாரு.
ஆண்டே, என்றைக்கும் இந்த ஜீவன் பிழைக்கும் வழியைத்தான் கேட்டேன். ஏண்டா 4 வேதம் 6 சாஸ்திரம் படிச்சிருக்காரு எஜமா, அவருக்கு தெரியாத பிழைக்கிற வழி உனக்கு தெரிஞ்சு போச்சா? சிச்சி போடா. ஏண்டா உன் ஜாதி என்ன குலம் என்னன்றத மறந்துட்டியா நீ? சுவாமி, ஜாதி, மதம், வேதம், சாஸ்திரம் ஒன்றும் அறியாத மூடன் நான். தில்லை சிதம்பரத்தின் ஆசை என்னை கட்டி இழுக்குது. இத்தனை காலம் உங்களுக்கு வஞ்சனையின்றி உழைத்தேன். ஒரு தரம் சிதம்பரம் போய் அந்த அம்பலவாணன் ஆடல் திருவலத்தை கண்டு வந்து உங்கள் கொல்லையை நாள் காத்திருக்கிறேன். ஏண்டா இந்த பயலுக்கு என்ன பைத்தியம் வித்தியம் பிடிச்சிருச்சா என்ன? ஏன்னா நான் ஒன்னு சொல்றேன், இந்த பயலை கட்டி போட்டு 200 எலுமிச்சம்பழம் தலையில தேய்ச்சு ஜலத்தை கொட்டினா பைத்தியம் பறந்து போயிடுமா? சுவாமி, பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றுள்ளே. பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றுள்ளே. மற்ற மருந்துகள் தின்றால் உள்ளுக்கு வல்லே வல்லே ஐயே அடிமை. பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றுள்ளே. சாம்பும் புலியும் மெய் பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது. காரணம் திருமாயமும் வேதம் பார்த்து கழித்ததும். சித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றுள்ளே. பார்வதி என்றொரு சீமாட்டி அதி பாதியை தின்னதுண்டு. பார்வதி என்றொரு சீமாட்டி அதி பாதியை தின்னதுண்டு. இன்னும் பாதியிருக்கிறே பறையாரியும் தொட்டாரென்று தாரம் தாரம் தாரம். சித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது வேலை செய்ய போறாங்க வேதாந்தம் பேச ஆரம்பிச்சிட்டியே. சுவாமி, ஒரே ஒரு தரம். நீ பேசாம போக போறியா மாட்டியா? ஆமாண்டா, உன்னை சிதம்பரம் போக சொல்லிட்டு அந்த பாவம் எங்க தலையில இல்லடா விடியும். இன்னைக்கு சிதம்பரம், நாளைக்கு ராமேஸ்வரம், இப்படியே விட்டுட்டா நிஜமா வீட்டு வேலை என்னடா ஆகுது? இந்த பசங்க சொன்னது வாஸ்தவம் தான். நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறான். இவன் திமிர அடக்குறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? சிதம்பரமா? இந்த பையன் நாட்டாமையை பிடுங்கி கருப்புணவு பொறுத்து இவனை வேலையில போட்டு மடக்கு. சிதம்பரம் எங்க இருக்குன்னு பாக்குறேன். நந்தன் உண்ணாமல் உறங்காமல் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவனுடைய சிந்தனை முழுவதும் சிதம்பரநாதனை மட்டுமே நினைத்திருந்தது. நந்தன் வேலை செய்யாமல் சதா சிவசிவா என்று கும்மாளம் அடிப்பதாகவும் மற்றவர்களுடைய வேலையை கெடுப்பதாகவும் புதிய நாட்டாமையாகிய கருப்பன் ஆண்டையிடம் புகார் சொல்லிவிடுகிறான். ஆண்டை கோபத்துடன் வருகிறார். ஆண்டை, என்னால் சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. என்ன தட்டிப்பயலை உத்தரவா? சிதம்பரமா? ஆண்டே, நான் தங்கள் அடிமை. என்னை தாங்கள் அடிக்கலாம், ஆனால் தங்கள் கை நோகுமே. என்ன? அதோ அவனிடம் கொடுத்து அடிக்க சொல்லுங்கள்.
நந்தனுடைய விசுவாசமும் குணநலன்களும் ஆண்டியின் மனதை உருக்கியது. ஆனால் நந்தன் தன்னை விட்டு போனால் அனைத்தும் தன்னை விட்டு போய்விடுமே என்ற எண்ணத்தினால் நந்தனை சிதம்பரத்திற்கு போக விடாமல் தடுக்க சிந்தனை செய்கிறார் ஆண்டை. நந்தனோ சிதம்பர எண்ணத்தை விட முடியாதவராய் சிதம்பரம் செல்ல உத்தரவு கேட்டு மீண்டும் ஆண்டையிடம் வருகிறார். ஆண்டே, 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 அந்த தில்லை நகனை காணாமல் என் உயிர் தரிக்காது. ஒரு தரம் போக உத்தரவு கொடுங்கள். என்னை நீங்கள் அடித்து கொன்னாலும் சரி, நீங்கள் தான் எனக்கு தாயும் தகப்பனும். நீங்கள் கிருபை செய்யாவிட்டால் உங்கள் காலடியிலேயே இந்த பிராணனை போக்கிடுவேன். நந்தா, நீ சிதம்பரம் போலாண்டா. ஆண்டே, போகலாமா? போலாண்டா. ஐயனே, இன்று தான் என் ஜன்மம் சாபல்யம் அடைந்தது. ஆனா ஜம்போ, ஏண்டா, நமக்கு மொத்தம் எத்தனை வழிங்களோ? மொத்தமா 40 வேலி. ஏன் நம்ம நந்தனுக்கு நன்னா தெரியுமே. நந்தா, நம்ம 40 வழி நிலத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமா வச்சுட்டு சிதம்பரம் போலாண்டா. ரொம்ப சரி அண்ணா. ஆண்டே, நீ வேலையை முடி, குஷாலா போ. நான் வேண்டாம் சொல்றேன். ஆண்டே, என்னை அடியுங்கள், கொல்லுங்கள். முடியாத காரியத்தை செய்ய சொல்கிறீர்களே. 40 பேர் எப்போ நடுறது, எப்போ அறுவடைக்கு தயார் பண்றது, எப்போ நான் சிதம்பரம் போறது? நந்தா, எஜமா வார்த்தையை தட்டி பேசாத. வேலையை செய்து முடிச்சிட்டு மரா